எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் தரு இடியோ ஓரன் டீம் கரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் 55 inches blank ஸ்க்ரீன் ஃபால்ட் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இது கஸ்டமர் நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு சாம்சங் வந்துட்டு கட் ஆகிட்டு ஆஃப் ஆகி நின்றோம். இதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மதர் போர்டில் 96 to 96 ரெண்டு எஃப்எஃப்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 120 கிட்ஸ் மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம ஒரு 60 கிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மதர் போர்டில். ஸோ இந்த மதர் போர்டில் நம்ம வந்து பேனல் தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எஃப்சியை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி செக் பண்ணுவோம். அப்படி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது வந்து ப்ரொடக்ஷன் ஆயிரும். இந்த மதர் போர்டு இந்த மாதிரி சாம்சங் மதர் போர்ட்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, எந்த ஒரு எஃப்எஃப்சி நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்ஷன் போய்ட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு டேட்டாவும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, இதுக்கு இந்த மதர் போர்டை வந்து நம்ம தொடர்ந்து எல்லா வோல்ட்டையும் பூஸ்ட் பண்ணணும். ரெண்டு எஃப்எஃப்சி இங்கே ரிமூவ் பண்ணாலுமே பூஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பர்பஸுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டு. இது பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஃபீட்பேக் TRTY3ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ரெண்டு மதர் போர்டு ரெண்டு எஃப்எஃப்சி கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டைமில் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எஃப்எஃப்சி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து உள்ளே போயிட்டு பைபாஸ் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய லாக்இன் வருது பார்த்தீங்களா, எல்ஜியில் பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த 3.3 வோல்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த 3 கட் ஆகிடுச்சுன்னா இந்த பூஸ்டிங் செக்ஷன் உள்ள இருக்கிற பூஸ்டிங் செக்ஷன் வந்து இதுக்குள்ளே வரும். அந்த பூஸ்டிங் ஐசி வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, ஒரு டேரெக்டாக இங்கேருந்து 3.3லேருந்து ஒரு ஜம்பர் எடுத்து இந்த FRTY பாயிண்ட்டுக்கு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த பூஸ்டிங் செக்ஷன் ஆன் ஆயிரும். அப்போ எந்த சைடு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த சைடு எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணாலும் அந்த ஒரு சைடு மட்டும் படம் வரும். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவியில் ஒரு எஸ்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ST5461D02 அப்படிங்கிற இந்த சீரியல் இருக்கக்கூடிய ஒரு பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சைடு எஃப்எஃப்சியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து படம் வந்துருச்சு. இந்த சைடு மட்டும் படம் வருது, இந்த சைடு படம் வரல. இதை கனெக்ட் பண்ணால் பிளாங்க் ஆகிடுது. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதோட கடைசி ட்ராக்கை போய் நான் பார்க்குறேன். கடைசி செக்ஷனை பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா VGHும் VGL பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. VGH VGL பாயிண்ட் இங்கே வருது அப்படின்னாவே வந்து லெவல் ஷிஃப்டர் வந்து இந்த மதர் போர்ட்லேயோ இல்லை வந்து இந்த ஸ்கேலர் PCPலேயோ கிடையாது. இது வந்து இந்த சைடுக்கு ஆஃப் இருக்கிற பேனல் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா சைடுக்கு ஆஃபில் தான் லெவல் ஷிஃப்ட் கொடுத்தாகணும். அந்த பேனல் டிசைட் பண்ணிட்டோம். இந்த VGH பாயிண்ட்டை மட்டுமே நம்ம கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எனக்கு பிக்சர் கிடச்சிருச்சு. ஸோ பிக்சர் கிடச்சிருச்சு. அப்போ தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் இந்த ஸ்கேனிங் ஏரியா. இந்த கிளாஸ் ஏரியாவிலேருந்து ப்ராப்ளம் இருக்கலாம்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பேனில் பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விட் லீக்கேஜ் மாதிரி வந்து பர்னிங் இருக்குது. ஸோ இந்த பர்னிங் காரணமாக தான் இன்னும் சுடுது. இந்த பர்னிங் காரணமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து பிக்சர் வந்து கிளியர் பிக்சர் இல்லை. இப்போ கட் பண்ணாமலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பிக்சரை ரொம்ப ஸ்லோ மோஷனாக இல்லை, எனக்கு காட்ட முடியுதான்னு தெரியல, ரொம்ப ஸ்லோ மோஷனாக வந்து இங்கே பிக்சர் வந்து இந்த ஒன் சைடு மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல VGH ப்ராப்பராக போகாதனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த VGH இந்த பர்னிங்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் பைபாஸ் பண்ண போகிறேன். அப்படி பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடுக்கு பைபாஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துலையுமே வந்து கிளியர் பர்னிங் தெரியுது பார்த்தீங்களா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8658HC528 அப்படிங்கிற ஒரு காஃப் ஏசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த காஃப் ஏசியில் இந்த பாயிண்ட் வந்து VGH பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு VGL பாயிண்ட்டு. இப்போ நான் இங்கேருந்து தட் மீன் அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே VGH பைபாஸ் பண்ண போகிறேன். இங்கே இருந்த VGH பர்னிங்கை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் பைபாஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட்லேயும் வரக்கூடிய VGH ட்ராக் நான் இங்கேயே நான் கட் பண்ணிட்டேன். இங்கேயும் கட் பண்ணிட்டேன், இங்கேயும் கட் பண்ணிட்டேன். அப்போ இந்த VGH வந்து ஐசோலேட் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஷார்ட்டும் இப்போ கனெக்டில் இருக்காது. ஷார்ட் செக் பண்ணிக்கிறேன். நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஷார்ட் செக் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு ஷார்ட்டுமே கிடையாது. இப்போ இந்த பர்னிங்கை நான் அவாய்ட் பண்ணணும். இந்த சைடு இந்த PCPயில் மேலே ஏறதை நான் கட் பண்ண போகிறேன். PCP சைடு இங்கே என்ன ஆகுது பாருங்கள். இங்கே VGH வருது. நான் VGH இங்கே நான் கட் பண்ணி விட்டுட்டேன்.
இங்கே கட் பண்ணிக்கவே கூடாது. இந்த இடத்த கட் பண்ணியிருந்தால் டெஸ்ட் பாயிண்ட் வச்சு அடிச்சிருக்கலாம். கட் பண்ணும்போது கடிச்சு ஸ்லிப் ஆகி உள்ள தூக்கி விட்டுருச்சு. சரி ஓகே, இந்த பாயிண்ட்டை டெஸ்ட் பாயிண்ட் அடிச்சுக்கலாம். விஜிஎல் இங்கேருந்து ஜென்ரேட் ஆகி வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ என்ன இது விஜிஎல், இது விஜிஹெச். பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ராக்லேருந்து வருது பாருங்கள். இங்கே வீக்காம அப்போ டவுனு உங்களுக்கு அப்படி இது என்ன ட்ராக்னு தெரியலையே. வீக்காம் இது வீக்காம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா 5 6 7 8 9 10 11 12 13 14 15 19 20 21 22 23 23 24 25. அதாவது 23 24 வந்து விஜிஎல் விஜிஹெச். 23 24 இந்த ட்ராக்கில் வந்து விஜிஎல் விஜிஹெச். ஸோ இந்த 2 ட்ராக்கையும் இப்போ நான் கட் பண்ணி விட போகிறேன். பார்த்தீங்கன்னா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நார்மலாக ரீஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இது அது ஃபுல்லாக பர்ன் ஆயிடுச்சு. நம்ம ரீஜாயினே பண்ண போகிறது கிடையாது இந்த பேனல் கடைசி வரைக்கும். அப்போ வந்து நான் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏதாவது ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகக்கூடாதுன்னு ஒரு பெரிய இதில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது விஜிஹெச், இது விஜிஎல், சரி இது விஜிஎல். இது ரெண்டையும் நான் பைபாஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே விஜிஎல் விஜிஹெச் எடுத்து நான் பைபாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு கை வைக்கிற எந்த ஒரு ஹீட்டுமே கிடையாது. டிவி ஆன் பண்ணிட்டேன். எனக்கு ப்ராப்பரான பிக்சர் கிடச்சிருச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமே கிடையாது. நிறைய பேர் திங்க் பண்ணலாம், நம்ம இந்த சைடு காஃப்லாம் 2 சைடு சைடு காஃப் இருக்கிற பேனல் இது. இந்த 1 சைடு சைடு காஃப்லாம் ரிமூவ் பண்ணிட்டாவே இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அப்படி இந்த மாதிரி 120 ஹெர்ட்ஸ் பேனலில் இந்த சைடு காஃப் நீங்கள் 2 சைடு இருக்கிற ஒரு சைடெலாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸோ டிஃப்ரெண்ட்டோ டார்க் ஸ்க்ரீனோ தெரிய ஆரம்பிச்சிடும். இது 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறனால வந்து ஃபுல் பேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது 1 சைடு இருக்கிற காஃப். அப்போ நம்ம இந்த காஃபை முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட வந்து கிளியரான பிக்சர் கிடைக்க முடியும். இப்போ இது கஸ்டமருக்கு ஒரிஜினலாக எப்படி டிவி இருந்துச்சோ அதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் நல்லா பில் பண்ணலாம். இந்த மாதிரி டிவி பேனல்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா பில் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ரிப்பீட் ஆக பாசிபிலிட்டி கம்மி. சைடு காஃப் இருக்கிற மோஸ்ட்லி சைடு காஃப் இருக்கிற பேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். அதனால் நம்ம எவ்வளோ வேணால் ரீஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னா நார்மல் சைடு காஃப் இல்லாத பேனலோட சைடு காஃப் இருக்கிற பேனலில் வந்து நம்ம நார்மலாக ரீஒர்க் பண்ணி எவ்வளோ வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். இதோட ஃபினிஷிங் இதை வந்து ஃபைனலில் ஆட் பண்ணுறேன். நன்றி. போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.